Hi dears, welcome back to Mugunda Creation. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் செடி. இந்த செடிக்கும் இந்த இலைக்கும் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் செடி தாங்க. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் கண்டிப்பாக இதை சாப்பிட வேண்டியது. இதுக்கு பேக் சைடில் நரம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஹார்டாக இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை அப்படி கூட நம்ம கட் பண்ணி கூட பொரியல் பண்ணிக்கலாம். இதில் தனி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பு பகுதி இலைப்பகுதி எதை நம்ம எடுத்தாலும் அதாவது உடைக்கும் போது பால் வரும். ரொம்பவே பால் சுரங்கக்கூடிய ஒரு செடின்னு கூட சொல்லலாம். ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடியது. டயபெட்டிக்ஸ் கரெக்டாக கண்ட்ரோல் ஆகும் உடனே சாப்பிட்ட உடனே. அந்த அளவுக்கு இது கண்ட்ரோலாக கொண்டு போகும். வாரத்தில் 3 டைம் கூட சாப்பிட்டுக்கலாம். இதை வீட்டிலே நாங்கள் மரமாக வளர்க்குறோம். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். மேல் பகுதியெல்லாம் இப்போ கட் பண்ணியிருக்கோம் கீரை செய்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சைட்லேயும் பாருங்கள், அதுவும் சுகர் செடி தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த இலை கொஞ்சம் பப்பாளி இலை மாதிரி கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இலையை எப்படி கட் பண்ணி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது அந்த இலையெல்லாம் எடுத்தாச்சு 1 by 1 அடிக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக அருவாமனையாலேயும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், கத்தியாலும் கட் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தாங்க. குட்டி குட்டி பீஸாக தான் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். எப்படியும் வசக்கும் போது ரொம்பவே சுருங்கிடும். நம்ம அந்த அளவுக்கு கட் பண்ணால் தான் அது இன்னும் சுருங்கி நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இருக்கிற இலையை ஃபுல்லாகவே இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இலையை கட் பண்ண பிறகு 2-3 டைம் நல்லா அலசிட்டு இப்போ நம்ம கீரை வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகுலாம் சேர்க்க தேவையில்லை. அப்படி சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக நிறைய சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கொஞ்சமாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுட்ட கீரையை நல்லா அலம்பியாச்சு இதையும் சேர்த்துட்டு அப்படி கொஞ்ச நேரம் விட்டுட்டு இதுக்கு தகுந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஏன்னா மற்ற கீரையை கம்பேர் பண்ணும்போது இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். இந்த கீரை நார்மலாக நம்ம சாப்பிட்ற கீரையை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது இது கசக்குன்னு நினைக்காதீங்க. சுகர் பேஷண்ட்னாலே கசப்பாக தான் சாப்பிடணும்னு சில பேருக்கு ஐடியா உண்டு. அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டும் இந்த டேஸ்ட்டும் சேமாக தான் இருக்கும். பட் முருங்கைக்கீரை கம்பேர் பண்ணும்போது இது வாயில் போட்டது நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா வேணுங்க. காஞ்ச மிளகாய், தேங்காய், ஜீரகம் இந்த 3ஐயும் தண்ணி சேர்க்காம நல்லா உதிரியாக நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி சேர்த்துக்கிட்டால் தான் கீரையோட நல்ல மெர்ஜாகி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு வேகணுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். மீடியம் டு சிம் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் கூட்டிக்க வேண்டாம் தீயை. அந்த மாதிரி வச்சாலே போதும். சீக்கிரமாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தண்ணி சேர்க்காமல் அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் உதிரியாக சேர்க்கும்போது அந்த கீரையோட நல்லா அப்சர்வ் ஆகி டேஸ்ட் அப்படி வாயில் சாப்பிடும்போது நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த செடி கடிச்சதுன்னா கீரை வச்ச பிறகு அந்த கம்பு பகுதியை நட்டி வைங்க. முருங்கை மரம் எப்படி நம்ம நட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க இதுவும் வளரும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நட்டி வச்சுட்டு நீங்களும் அடிக்கடி கீரை செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே, இப்போ நம்ம கீரை செஞ்சாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுட சுட சாதம் வச்சாச்சு. அப்புறமா எங்கள் வீட்டில் இன்றைக்கி புளி ரசம் வச்சுருக்காங்க. புளி ரசம் ரொம்பவே சிம்பிள். தக்காளி, மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் தேவையில்லைங்க. சிம்பிளாக வச்சாச்சு. இதோட ரெசிபி வரப்போகிற வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அவசரத்துக்கு எதுவுமே இல்லாத பட்சத்தில் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சா ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சு முடிச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக. அப்புறமா கீரையும் வச்சாச்சு. நேற்று வச்ச மீன் குழம்பு மீன் இல்லாமல் இருக்குது. பட் குழம்பு மிஸ் பண்ண முடியுமா, அந்த குழம்பையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ரசம் சாதம் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் மீன் குழம்பு சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் எதுவுமே இல்லாத பட்சத்தில் ஈஸியான முறையில் புளி ரசம் வச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.